this opportunity. Okay. Then Devashri also, thanks a lot. Okay. So I am Kalaivani from Vellalur. Okay. ஸோ நான் வந்து இப்போது ஒரு ஹிந்தி டியூட்டராக இருக்கேன் நான். பாஸ்ட் 8 இயர்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா டியூஷன் சென்டர் ரன் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ என்னோட ஓகே மேம். ஸோ என்னோட பேஷன் பார்த்தீங்க அப்படின்னா டீச்சிங்காக தான் இருந்தது. ஸோ ஐ டிட் மை யூஜி எம்சிஏ. மை நேட்டிவ் பிளேஸ் வந்து பொள்ளாச்சி. ஸோ இங்கே செட்டில்ட் ஆகிருக்கேன். ஸோ வந்து என்னோட ஸ்கூலிங்ஸ் காலேஜ் எல்லாமே பொள்ளாச்சி தான். எம்சிஏ முடிச்சிருக்கேன். அப்போ நான் ஐடி ஃபீல்டில் ரன் பண்ணிட்டு இருந்தேன், அங்கே தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். பட் எனக்கு சின்ன வயசுலேருந்தே பார்த்தீங்கன்னா டியூஷன் டீச்சிங் அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் பிடிக்கும். ஏன் அப்படின்னா எனக்கு ஒரு டீச்சர் ரொம்ப பிடிக்கும். என் சைல்ட்ஹுட்டில் வந்து ராமாயணம்னு ஒரு டீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா என்னை இன்ஸ்பைர் பண்ணாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பொலைட்டாக ரொம்ப சாஃப்டாக அடிக்காமல் சொல்லி கொடுக்கும்போது எனக்கு வந்து அந்த டீச்சிங் வந்து டீச்சர் மேலே இன்ட்ரெஸ்ட் வந்தோடனே எனக்கு டீச்சிங் பிடிக்க ஆரம்பிச்சது. அப்போ நான் என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லுவேன், பெருசானா இதே மாதிரி நான் டீச் பண்ணணும், யாரையும் திட்டாமல் அடிக்காமல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன் நான். ஸோ இந்த மாதிரி வந்து இருக்கும்போது பட் என்னோட ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா நான் எம்சிஏ கம்ப்ளீட் பண்ணி ஐடி ஃபீல்டில் வந்து போகிற மாதிரி ஆயிடுச்சு. அதுலேயே பாஸ்ட் ஒரு 7 to 8 இயர்ஸ் ரன் பண்ணிட்டு இருந்தேன். பட் சைட் பை சைடாக நான் வந்து ஹிந்தி படிச்சதை வந்து டியூஷன் எடுத்துட்டு இருந்தேன். ஜஸ்ட் அ மினிட். சித்தா, எனக்கு ஜாப் வந்து நான் ஐடி ஃபீல்டில் போனாலும் இன்கம் வந்தது பெட்டராக இருந்தது. பட் என்னோட இது வந்து பார்த்தோன்னா அந்த அந்த ஹிந்தி வந்து டீச் பண்ணும்போது அந்த டீச்சிங்கில் வந்து ரொம்ப ஒரு பிடிச்சி பண்ணிட்டு இருந்தேன். ஸோ சைட் பை சைடாக வந்து ரெண்டும் நான் வந்து பார்த்துட்டு இருந்தேன். அப்போ வந்து என்னன்னா அந்த டீச் பண்ற அந்த காலேஜுக்கு ஒர்க்கும் பண்ணிட்டு அந்த டீச்சும் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த டீச்சிங்ல வந்து ரொம்ப ஒரு சாட்டிஸ்ஃபைடா ஃபுல்ஃபில்டா வந்து ரொம்ப இது பண்ணினேன். என்னைக்குமே நம்ம ஒரு பக்கம் ஒர்க் பண்றோம், என்ன பண்ணாலுமே ஒரு விஷயம் பிடிச்சி பண்றதை நம்ம மனசு வந்து ஃபுல்ஃபில்டா பண்ண முடியும். அதனால நான் என்ன பண்ணேன், ஜாப் வந்து எம்சிஏ வந்து ஐடி ஃபீல்டு வந்து நான் ரிசைன் பண்ணிட்டு ஜாபை டீச்சிங்ல வந்து நான் வந்து ஜாயின் ஆக ஆரம்பிச்சிட்டேன். ஓகே. Ma'am, you are not audible, ma'am. Now, ma'am, are you able to hear? Now I can hear, ma'am. Okay, ma'am. Shall we start, ma'am? Yeah, sure. What inspired you shift from the e-commerce industry to the field of education and tutoring, ma'am? Yeah. ஸோ ஆல்ரெடி செட் நோ. ஸோ அந்த ஒரு சின்ன ஒரு மிடில் கிளாஸ் அந்த டீச்சர் தான். எங்கள் தமிழ் டீச்சர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அடிப்பாங்க, பார்த்தாலே பயந்துக்குவேன். பட் நான் இன்னொரு டீச்சர் ராமாயணம் சொன்னேன் இல்லையா, அவங்கள பார்த்தாலே எனக்கு பிடிக்கும். ஏன்னா யாரையும் சோஷியல் சயின்ஸ் டீச்சர். ஸோ யாரையும் அடிக்காமல் ரொம்ப கேர் எடுத்து சொல்லும்போது எனக்கு அவங்க கிளாஸ்னாலே போய் உட்காந்து நான் கவனிப்பேன். அது வந்து நான் சின்ன வயசுல லைட்டாக எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் இருந்தது. அது வந்து நான் சப்போஸ் நானும் டீச்சர் ஆகல, ஆனால் இப்படி இருக்கணும் அப்படின்னு நான் நினைப்பேன். நான் யாரும் கிட்ஸை மிரட்டக்கூடாது, அடிக்கக்கூடாது அப்படின்னு. ஏன்னா என்னை வந்து அதை அஃபெக்ட் பண்ணும்போது. ஸோ பட் இன்கேஸ் எனக்கு அது நடக்காதனால நான் அந்த கம்பெனி ஓரியன்டாக வந்துட்டேன். பட் ஹிந்தி வந்து நான் சைட் பை சைடாக படிச்சிருந்தேன். அப்போ வந்து எனக்கு அந்த சான்ஸ் கிடைங்க டீச் பண்ணிட்டே இருந்தேன். ஸோ என்னோட மோஸ்ட் இன்ஸ்பிரேஷன் வந்து இந்த ஸ்கூல் டைம்ல இந்த டீச்சர் தான். Okay, ma'am. What were some of the key challenges you faced when starting Sidhu Tuition Center and how did you navigate through them, ma'am? ஸோ நான் ஜாபை ரிசைன் பண்ணிட்டு நான் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு 5 ஸ்டூடெண்ட் தான் இருந்தாங்க. அது ஜாப் ரிசைன் பண்ணும்போது இந்த 5 ஸ்டூடெண்ட்ஸ் வச்சு தான் நான் ஜாபுக்கும் போயிட்டு இங்கே கிளாஸும் வந்து எடுத்துட்டு இருந்தேன். ஸோ நான் ஐடி ஃபுல் டைம் லேட் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா அந்த கிளாஸ் வந்து கட் ஆகுது. பட் எனக்கு அது சாட்டிஸ்ஃபைடு இல்லை, பிடிச்ச விஷயத்தை என்னால் பண்ண முடியலையே அப்படின்ட்டு 5 ஸ்டூடெண்ட் இருக்கும்போது தான் 5 to 6 இருக்கும்போது சரி ஓகே நம்ம வந்து ஜாப் ரிசைன் பண்ணி நம்ம டீச்சிங் இந்த டியூஷன் வந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இது பண்ணேன். தென் ஒரு சின்ன ஸ்கூலில் போய் டீச்சராக ஜாயின் பண்ணினேன். பட் எனக்கு வந்து அது இருந்தாலும் பெருசாக இல்லை, டியூஷன் வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ கிட்ஸுக்கு இன்னுமே இண்டிவிஜுவலாக வந்து நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து டியூஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் எனக்கு அந்த டிஃபிகல்ட்டிஸ்னால் ஃபினான்ஷியலாக அஃபெக்ட் ஆச்சு. ஏன்னா ஃபுல்லாக நான் அந்த ஹை ப்ரொஃபைல்ஸ்லேருந்து நிறைய சேலரி வாங்கும்போது இங்கே வந்து இன்கம் கம்மியாக இருந்தது. அது ஒரு விஷயம் இருந்தாலுமே எனக்கு ஓகே நம்ம பிடிச்ச விஷயத்த பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஒரு 5 ஸ்டூடெண்ட்டுக்கும் போது எப்படி இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், எப்படி ஸ்டூடெண்ட்டை வந்து நம்ம ஸ்ட்ரென்த் கொண்டு வரலாம், எப்படி அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு தாட் இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக என்ன டெவலப் பண்ண ஆரம்பித்தேன்.
இதுக்கப்புறம் என்னன்னா, அந்த கிட்ஸ் வந்து வர ஆரம்பிச்சதும், எனக்கு அந்த டீச்சிங் அப்படிங்கும்போது வந்து அந்த ஒர்க் பண்ணிட்டு இருந்ததுங்கிறது வேற ஃபீல்டு. நம்ம அந்த ஆஃபீஸ் செட்டப்ல வந்து ஒரு மேனேஜர் கீழ பண்றது. டீச்சிங் போது பார்த்தீங்கன்னா, கிட்ஸ ஹேண்டில் பண்றது தான் மெயின் விஷயம். ஒரு கிட்ஸ் அப்படின்னா, அவங்கள வந்து புரிஞ்சுகிட்டு, அவங்களுக்கு தகுந்த மாரி சொல்லி தரணும். மெயின் என்னன்னா, அவங்கள அடிக்கக்கூடாது, ஹார்ஸா பேசக்கூடாது அப்படின்னு என்னோட கான்செப்ட் அதுதான். அடிச்சா படிக்க வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. சரி அதனால வந்து அவங்கள எப்படி ஹேண்டில் பண்றது, புடிச்ச மாரி எப்படி பண்றது அப்படிங்கும்போது, ஸ்டார்ட்டிங்ல வந்து ஒரு ஸ்ட்ரென்த் வரும்போது என்னன்னா, என்னால வந்து ஹேண்டில் பண்றது கொஞ்சம் சிரமமா இருந்தது. பட் வந்து ஐ கேன் மேனேஜ். நெறைய வந்து பிரிப்பேர் பண்ணி, இவங்களுக்கு இப்படிதான் புடிக்கிற மாரி பண்ணணும், செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் சேஞ்ச் பண்ணேன். அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, டிஃபிகல்ட் டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அந்த செட்டப் பண்ற வரைக்கும், அந்த டியூஷன் அப்படிங்கிற ஒரு இது வந்து மினிமம் ஒரு ஸ்ட்ரென்த் கொண்டு வர வரைக்கும் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணுனேன். இதே மாரி இன்னொன்னு என்ன அப்படின்னா, இப்போ நம்ம வெள்ளலூர்லயே நெறைய டியூஷன் சென்டர் இருக்கு இல்லையா? நெறைய பேர் போறாங்க, பண்றாங்க. பட் நான் வந்து அவங்கள பார்த்து ஜெலஸா இருக்கக்கூடாது. என்ன பண்ணணும், என்னோட ஸ்கில்ஸ் வந்து குடுத்து அவங்கள வந்து நம்ம வந்து டெவலப் பண்ணணும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா நம்ம அவுட்புட் குடுக்கும்போது, ஒரு டெவலப்மென்ட் கொண்டு வரும்போது ஸ்ட்ரென்த் வரும் அப்படின்னு நான் பிலீவ் பண்ணுனேன். அதே மாரி பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து என்னோட ஸ்கில்ஸ் வந்து ஒவ்வொன்னா வந்து அவங்களுக்கு நான் இன்புட் நெறைய ரெஃபர் பண்ணேன். மெட்டீரியல் ப்ரிப்பேர் பண்ணேன். கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணனதும், நான் அவங்களுக்கு டீச் பண்ண அப்படி அப்படியே எனக்கு ஸ்ட்ரென்த் வந்து ஜாஸ்தியாச்சு. ஸோ இது வந்து நான் கொஞ்சம் டிஃபிகல்ட் பேஸ்ல வந்து நான் வந்து ஸ்ட்ரகிள் ஆனேன் தான். பட் வந்து எனக்கு அது நெறைய நான் வந்து நாலேட்ஜ் எடுத்துக்க வந்து அவங்களுக்கு குடுக்க எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆக கொஞ்சம் டெவலப் பண்ணிட்டேன். Thank you, ma'am. It was very informative, ma'am. தேங்க் யூ. With over 120 students under your care, how do you ensure that each student receives individual attention, ma'am? எஸ். ஸோ ஸ்டார்ட்டிங்ல கொஞ்சம் ஸ்ட்ரென்த் இல்ல அப்படின்னு ஃபீல் பண்ணத விட, ஸ்ட்ரென்த் வந்ததுக்கப்புறம் எனக்கு வந்து ஸ்ட்ரென்த் அதிகமாக குவாலிட்டி வந்து நம்ம குடுக்கல அப்படின்னா வந்துட்டு அது சாட்டிஸ்ஃபை இருக்காது. பெட்டரான கிட்ஸுக்கு போய் சேராது. அப்ப வந்து நான் என்ன பண்ணேன்னா, ஒரே ஆள் வந்து கண்டிப்பா 120 ஆர் 150 ஸ்டூடெண்ட்ட அரவுண்ட் ஒரு 30 ஸ்டூடெண்ட் மேலயே பார்க்க முடியாது. அப்ப நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, டியூட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 5 டியூட்டர் வந்து ரெக்ரூட் பண்ணுனேன். ஸோ இப்ப எனக்கு வந்து என் கூட வந்து 5 டியூட்டர் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. 5 டியூட்டர என்ன ரெக்ரூட் பண்ணனாலுமே, என்னோட டீச்சிங் மெத்தட்ஸ் என்ன, கிட்ஸ் கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணணும், நான் எப்படி அவங்கள வந்து பத்திரமா என்னோட குழந்தைங்க மாரி பார்த்துக்கிட்டனோ, அதே மாரி அவங்களும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ட்ரெய்னிங் ப்ரொவைட் பண்ணேன். ஸோ அந்த டியூட்டருக்குமே எக்ஸ்ட்ரா கொஞ்சம் வர சொல்லி அவங்களுக்கு ட்ரெய்னிங் ப்ரொவைட் பண்ணி, என்னோட டீச்சிங் மெட்டீரியல் வந்து இது இப்படிதான் உங்களுக்கு ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு குடுத்துருங்காட்டி, இப்ப அந்த 5 பேரும் அவங்க வந்து அவங்க தனித்தனியா பிரிச்சு குடுத்துருக்கேன். ஒவ்வொரு லெவலும் பிரிச்சு விடும்போது பார்த்துக்கிறாங்க அவங்க. ஸோ அந்த டெஸ்ட், கரெக்ஷன்ஸ் இதெல்லாம் பார்த்துக்குவாங்க. ஸ்மால் லெவல் வந்து அவங்க ஹேண்டில் பண்றாங்க. ஹை லெவல் எல்லாமே நான் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கேன். தென் பிளஸ் அந்த ஸ்மால் லெவல்ல இருக்கிறவங்கள வந்துட்டு நான் அந்த டெஸ்ட் மார்க் ஷீட் வந்து பார்த்துட்டு அந்த எண்ட் ஆஃப் த வீக்ல யார் புவரா இருக்காங்க அதெல்லாம் லிஸ்ட் அவுட் எடுத்து தனியா அவங்களுக்கு வந்து அட்டென்ஷன் குடுக்குறேன். அவங்க எடுத்தது இல்லாம டியூஷன் டைம் முடிஞ்சு எக்ஸ்ட்ரா கிளாஸ் வைக்கிறேன். தென் எக்ஸாம் டைம் பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப கொஞ்சம் புவரா, மீடியமா இருக்கிறவங்கள 5:00 வர சொல்லிடுவேன். 5:00 வந்தேன்னா ஒரு 7 வரைக்கும் அவங்கள படிக்க வச்சுட்டு தான் அனுப்புவேன். அதனால கொஞ்சம் அவங்களுக்கு குட் ஸ்கோர் வந்து பண்ண வைக்க முடியுது என்னால. ஸோ அதனால இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் வந்து நான் பார்த்து பண்றேன். யாருக்குமே ஒருத்தவங்களுக்கு வந்து மிஸ் ஆயிடக்கூடாது அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுவேன் நானு. அதனால டியூட்டரையும் வந்து நான் அப்கிரேட் பண்ணிட்டே இருக்கேன். என்னையும் நான் அப்கிரேட் பண்ணிக்கிறேன் நானு. எந்த இதுல சேஞ்சஸ் பண்ணணும், எந்த இடத்துல எந்த கிட்ட வந்து நான் பார்த்துக்கணும் அப்படின்னு போது, எல்லா கிட்டுமே ஒரே சில பேர் கொஞ்சம் நல்லா படிப்பாங்க சொன்னீங்க. அந்த படிக்காத ஸ்டூடெண்ட்ட நம்ம இன்னும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணா நல்லா பண்ணுவாங்க. அப்ப இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் வந்து என்னால வந்து எல்லாரும் எனக்கு அந்த என் கூட உட்கார்ந்தவங்க வந்து சப்போர்ட் பண்றதுனால பெட்டரா கொஞ்சம் பண்ண முடியுது. ஸோ அதனால வந்து என்ன 20 ஸ்டூடெண்ட்ங்கிறது இன்னொரு பேட்ச் இருக்கு. அது போக இன்னொரு பேட்சும் இருக்குது. சென்டர் ரன் பண்ணிட்டு இருப்பேன். அங்க 2 பக்கமே என்னால மேனேஜ் பண்ண முடியுது. It was a great job, ma'am. Thank you. What makes your experience as a Zumba instructor and yoga trainer influenced your approach to training and mentoring, ma'am? ஓகே. ஸோ நான் டீச்சிங் லைன்ல போயிட்டு இருக்கும்போது, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஈவினிங் மட்டும் தான் எனக்கு டியூஷன். மேபி நான் டியூஷன் மட்டும் தான் நான் சூஸ் பண்ணேன். ஜாப் நான் இது பண்ணல. ஏன் அப்டின்னா, ஆல்ரெடி நான் ஜாப் ஒர்க் பண்ணிட்டு இருந்தனால, எனக்கு வந்து தனியா ஏதாவது ஒரு பிசினஸ் பண்ணணும் அப்டின்னு சொல்லிட்டு ஒரு தாட் இருந்துட்டே இருந்தது. இந்த டியூஷன் ஆல்சோ பிசினஸ். பட் வந்து நம்ம எந்த பிசினஸ் பண்ணனாலும், அதுல வந்து ஒரு சோஷியல் சர்வீஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நினைப்பேன். நம்மனால ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு ஹெல்ப் போகணும். நம்மனால வந்து ஒருத்தவங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியும் அப்படின்னு வந்து நினைப்பேன். இதுல இருக்கிறதுலயே நம்ம வேர்ல்ட்ல ஒரு பெஸ்ட் வந்து ஒரு சர்வீஸ் என்னன்னா வந்து எஜுகேஷன் சர்வீஸ் தான். ஸோ எனக்கும் டீச்சிங் பிடிச்சனால, ஓகே நம்ம எஜுகேஷன் வந்து நம்ம இருக்கிறதுனால, நம்மளுக்கும் தெரியறனால, நம்ம அத சூஸ் பண்ணுமே.
அப்போ வந்து கிட்ஸுக்கு வந்து ஈவினிங் டியூஷன் எடுத்துட்டு இருந்தேன். பட் வந்து மார்னிங் டைம் வந்து நான் ஃப்ரீயா தான் இருந்தேன். பட் என்ன வந்து நான் என்கரேஜ் பண்ணிக்கணும். சும்மா வந்து டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கும்போது, எந்த மாரி ஏதாவது நம்ம கோர்ஸ் கத்துக்கிட்டு வந்து நம்ம அத யூஸ் பண்ணலாம் அப்படிங்கும்போது, ஏன் நம்ம கிட்ஸுக்காகவே நம்ம வந்து கிட்ஸ் இம்ப்ரூவ் பண்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது, சரி யோகா வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டேன் நானு. தென் பிளஸ் வந்து அது போக ஜும்பா எனக்கு டான்சிங்ல கொஞ்சம் எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தனால, பிளஸ் ஜும்பா வந்து வந்து ஜும்பா ஃபிட்னஸ் வந்து நான் வந்து கிளாஸ் ஜாயின் பண்ணி நான் வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டேன் நானு. ஸோ போத் இந்த ஜும்பா அண்ட் யோகா வந்து நான் மிங்கிள் பண்றது வந்து மார்னிங் வந்து பாத்தீங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃப் லேடிஸ் வந்து வந்துட்டு இருக்காங்க. ஸோ மார்னிங் எஸ்கே ஃபிட்னஸ் அப்படிங்கிறதுல வந்து அந்த ஜும்பாவும் இதுவும் நான் ரன் பண்ணிட்டு இருக்கேன் யோகாவும். ஈவினிங் வந்து டியூஷன் எடுத்துட்டு இருக்கேன் நானு. இப்ப இதுல வந்து கிட்ஸ வந்து எப்படி வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணலாம் அப்படிங்கும்போது இந்த யோகா, ஜும்பா மூலியமா வந்து பாத்தீங்கன்னா, அவங்கள வந்துட்டு சரி நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டடீஸ் அப்படிங்கிறத விட ஹெல்த் நல்லா இருந்தா தான் நம்ம வந்து நல்லா வந்து படிக்க முடியும் ஃபர்ஸ்ட். அப்ப அந்த வந்து ஸ்டடீஸ் வந்து நம்ம கான்சன்ட்ரேட் பண்றதுல ஹெல்த் முதல்ல கான்சன்ட்ரேட் பண்ணாதான் ஸ்டடீஸ் படிக்க முடியும் அப்படிங்கிறது ஒரு தாட் இருந்தனால இந்த யோகா மூலியமா பிளஸ் வந்து அவங்களை ஏதாவது நம்ம வந்து சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு வந்து நினைச்சேன். ஸோ இந்த ரீசன்னால வந்து பாத்தீங்கன்னா யோகா ஜும்பா ரெண்டையுமே வந்து பாத்தீங்கன்னா ஃபிட்னஸ்க்காக ஜும்பாவும் அண்ட் வந்து மைண்டுக்கும் அண்ட் மைண்ட் பீஸ்ஃபுல்லா இருக்கிறதுக்கும் கொஞ்சம் மெடிடேஷன் பண்ண அந்த ஸ்டடீஸ் கான்சன்ட்ரேஷன் பண்றதுக்கும் யோகாவும் வந்து கிட்ஸுக்கு ப்ரொவைட் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். Thank you, ma'am. Incorporating fitness with education is quite common. How do you think this combination benefits for our students, ma'am? ஓகே. நான் வந்து ஆக்சுவலா ஜும்பா இன்ஸ்ட்ரக்டரா வந்து நான் அது வந்து ஸ்டெப்ஸ் இதெல்லாம் கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் இப்ப கிட்ஸுக்கு வந்து எஜுகேஷன் வந்து எப்ப பார்த்தாலும் படி எழுது அப்படின்னா அவங்க ரொம்ப போர் அடிக்கும், பண்ண மாட்டாங்க, கஷ்டம் சொல்லுவாங்க. எல்லா விஷயத்தையும் வந்து நம்ம எழுத சொல்லணும். ஸோ கொஞ்சம் ப்ராக்டிக்கலா பாதி ப்ரொவைட் பண்ணி பாதி ரிட்டனா கொடுக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா அவங்களால ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போது இந்த ஜும்பா டான்ஸோட ஸ்டெப்ஸ் என்ன பண்ணணும்னா இந்த ஹிந்தில கொஞ்சம் நம்ம இன்க்ளூட் பண்ணி ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி சொல்லித்தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் வந்து பிளான் பண்ணேன். அப்ப அது வந்து ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ அந்த மாதிரி ஹிந்தில நார்மலா இப்ப நான் ஹிந்தி எடுக்குங்காட்டி சொல்றேன். என்னோட இதுல சப்ஜெக்ட்ல வந்து சொல்றேன். அந்த பபல்ஸ் கான்சன்ஸ் எல்லாம் குட்டீஸ் வந்து கிட்ஸுக்கு படிக்கிற கஷ்டமா இருக்கு. அது என்னன்னா ஆக்டிவிட்டி பேஸ்ல நான் வந்து ஜாலியா சொல்லி தரும் போது ஈஸியா அவங்களால வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது. ஸோ அதை நான் சொல்லி கொடுத்துட்டு நீ ஒரு 10 எழுது போதும் 15 டைம்ஸ் எழுத போதும்போது ஈஸியா அவங்க புரிஞ்சுக்கிட்டு எழுத ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்ப இங்கிட்ட கிட்ஸ் வர கிட்ஸ் வந்து எல்கேஜி கிட்ஸ் கூட வந்து பாத்தீங்கன்னா வேர்ப்ஸ், கலர்ஸ், டென்ஸ், பபல்ஸ் கான்சன்ஸ் வந்து அவங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. அதனால அந்த பேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஜும்பா வந்து நான் கொண்டு போயிட்டேன் நானு. தென் அது கூட யோகா இன்க்ளூட் பண்ற போது பாத்தீங்கன்னா கிட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சில பேர் மெடிடேட் பண்ணா அந்த பீஸ்ஃபுல் காம் வரும். அவங்க நாலேஜ் வந்து ஐ மீன் அவங்க காமா படிப்பாங்க அப்படின்னு ஒரு இதுனால யோகாவும் அவங்க கூட வந்து சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சேன். ஸோ இந்த ஃபிட்னஸ் இது வந்து பாத்தீங்கன்னா பிளஸ் வந்து ஸ்டடிஸ் கூட வந்து கொண்டு வந்துட்டு நானு. அதுக்கு எக்ஸாம் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன வீடியோ கிளிப் வந்துட்டு ஐ வில் ஷோ யூ. சாட்ட கொடுத்திருக்கா. Can you please share that video? Yeah, ma'am. Sure, ma'am. I think it's not audible. ஓகே. ஸோ வீடியோ இட்ஸ் நாட் கிளியர், இட்ஸ் ஓகே. ஸோ இந்த மாதிரி வந்து நான் கிட்ஸுக்கு டீச் பண்ணி ஃபார் எக்ஸாம்பிள் வவல்ஸ் அப்படின்னா நம்ம வந்து தமிழ்ல படிச்ச அ ஆ இ அப்படி படிப்பு இல்லையா. ஸோ நான் கிட்ஸுக்கு என்ன பண்ணுவேன்னா அ ஆ இ ஈ உ ஊ க்ரூ இப்படி
டான்ஸ் மெத்தட்ல வந்து அந்த ஜும்பாவோட அந்த ஸ்டெப்ஸ் எடுத்து வந்து நான் இந்த வேர்ப்ஸ், டென்ஸ், கலர்ஸ்ல வந்து போடும்போது என்னன்னா, அவங்கனால ஈஸியா ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணி லேர்ன் பண்ணிக்கிட்டாங்க. அதனால நான் 2யும் வந்து மிக்ஸ் பண்ணி வந்து என்னால வந்து அவங்களுக்கு குடுக்க முடிஞ்சது. தேங்க் யூ. Really, it was a great idea, ma'am, for the students to teach. தேங்க் யூ மேம். What motivates you to continuously innovate in your teaching methods and blend physical activities like neurodance into your curriculum, ma'am? எஸ். ஸோ இப்போ நான் இந்த மாதிரி வந்து சிலது வேர்ப்ஸ், டென்ஸ், கலர்ஸ் எல்லாம் கிட்ஸுக்கு டீச் பண்ணும்போது சில பேரண்ட்ஸோட ஃபீட்பேக் என்ன அப்படின்னா, இவங்க வந்து ரொம்ப வந்து அடமெண்ட்டாக இருக்காங்க, ஹைப்பர் ஆக்டிவாக இருக்காங்க, தென் வந்து படிக்கிறாங்க ஆனால் மறந்து போயிடுது. அந்த மாதிரி வந்து நிறைய இஷ்யூஸ் வந்து எங்கிட்டயும் வந்து சொன்னாங்க. ஜஸ்ட் இதுக்கு ஏதாவது பண்ண முடியுமா மேம்? யோகால வந்து இந்த மாதிரி மெடிடேஷன்லாம் கொடுக்குறீங்க, சேஞ்சஸ் ஆகுமா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து எங்கிட்ட கொஷின்ஸ் கேட்டாங்க. அப்பதான் நான் வந்து யோசிச்சேன், ஓகே யோகாஸை வந்து மெடிடேஷன் கொடுக்குறோம், பண்றோம், உங்க மைண்ட் பீஸ்ஃபுல்லா மாத்துறோம், இது ஓகே. பட் வந்து என்ன வேற ஏதாவது உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராவா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாமா அப்படின்னு நான் பிளான் பண்ணும்போது, எனக்கு வந்து ஒரு சர்ச் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இந்த நியூரோ டான்ஸ் அப்படிங்கிற ஒரு இது வந்து எனக்கு டாபிக் வந்து கிடைச்சு, அதில் ஃபைண்ட் பண்ணி சர்ச் பண்ணி அது கோர்ஸ் எங்க வந்து இருக்குதுன்னு சொல்லி பார்த்து நான் அதை லேர்ன் பண்ணேன். நான் இட்ஸ் நியூரோ லைக் ஸோ நியூரோ டான்ஸ் அப்படின்னா நம்ம கிட்ஸுக்கு நார்மலா பெரியவங்களுக்குமே பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் கிட்ஸுக்கு வந்து என்ஜாய் பண்ணி அந்த டான்ஸ் அப்படின்னாலே ஒரு சாங் போட்டாலே குட்டீஸ் எல்லாம் டான்ஸ் ஆடுவாங்க இல்லையா, அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி பண்றது. அந்த பிடிச்ச விஷயத்துக்கு கூட நம்ம ஸ்டடீஸ் வந்து கொடுக்கும்போது இன்க்ளூட் ஆகும் அப்படின்ட்டு நினைச்சேன். அப்போ அந்த நியூரோ டான்ஸ் என்ன அப்படின்னா, ஸோ இந்த மெயினா நம்ம பாடி பார்ட்ஸ்ல வந்து மெயினா இருக்கிறது நம்மளோட பிரெயின் மட்டும்தான். பிரெயின் தான் மெயின் இல்லையா. நம்ம வந்து இப்போ ஹார்ட் டிரான்ஸ்பிளேஷன் கூட நம்ம வந்து பண்ணலாம். ஸோ பிரெயினை வந்து இன்னும் சேஞ்ச் பண்றதுங்கிறது ஒரு விஷயம் இன்னும் இல்லை. இன்னொன்று வந்து அந்த பிரெயின் டெட் ஆச்சு அப்படின்னு ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்களே. ஸோ பிரெயின் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த பிரெயினோட இதுதான் வந்து நம்மளோட படிக்கிற திங்ஸ் எல்லாமே வந்து நான் அதோட ஒரு கண்ட்ரோல்ல தான் நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கு இல்லையா. அப்போ அந்த பிரெயினை வந்து நம்ம எப்படி ஆக்டிவ், அதாவது ஒரு பவரா வச்சுக்கலாம், ஒரு வந்து அதை எப்படி ஆக்டிவிட்டி பண்ற மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி போகும்போது இந்த நியூரோ டான்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு இதா இருந்தது எனக்கு. அந்த விஷயம் தெரிஞ்சது. அப்ப அதை நான் லேர்ன் பண்ணிட்டேன். இந்த நியூரோ டான்ஸ் அப்படின்னா ஒரு ஸ்டெப்ஸ் மூலியமா நிறைய ப்ராக்டிஸ் அந்த ஆக்டிவிட்டி பேஸ்டு இருக்குது, அதில் நிறைய ஒரு ஃபாலோப்ஸ் இருக்குது. அதை வந்து கிட்ஸுக்கு வந்து ரெகுலரா டீச் பண்ணும்போது அவங்க டெய்லி ஒரு 5 மினிட்ஸ் இந்த மாதிரி ஒரு ஒர்க் அவுட் வந்து ப்ராக்டிக்கல் பண்ணும்போது அந்த நியூரோ டான்ஸோட இது வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட பிரெயினை வந்து இன்னும் கொஞ்சம் ஆக்டிவ் பண்ற மாதிரி ஆக்டிவ் பண்ணி கொஞ்சம் மோர் மெமரி பவர் வர வரைக்கும் கொண்டு வர முடியும். ஸோ அவங்க டெய்லி பேசிஸ்ல பண்ணும்போது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ரெஷர் பால் அப்படின்ட்டு இருக்கும் இல்லைங்களா, அந்த பாலை நம்ம ப்ரெஷ் பண்ண வந்து ப்ரெஷர் போகும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இல்லையா. அப்போ என்னன்னா அந்த பாலோட நம்ம அந்த இதை வந்து இருக்கும், நம்ம ப்ரெஷ் பண்றவங்க கான்சன்ட்ரேட் பண்ணும்போது நம்மளோட அந்த இது வந்து டிக்ரீஸ் ஆகும், அந்த சாஃப்ட்னஸ் முதல் நம்ம இதுல கான்சன்ட்ரேஷன் போகும்போது. சேம் அதே இப்போ அந்த அந்த நம்ம பிரெயின்ல இருக்கிற அந்த இதை வந்து ஆக்டிவிட்டி நம்ம வந்து அதை ஆக்டிவா சேஞ்ச் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த மெமரி பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு போகும். இதனால என்னன்னா மெமரி பவர் சேஞ்சஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது அந்த நம்ம படிக்கிற கெப்பாசிட்டி வந்து 100% கொஞ்சம் வந்து சேஞ்ச் பண்ண முடியும் அவங்கள. அதை இது படிச்சா மறந்துடுது அப்படிங்கிறது ஒரு மேட்டர் இல்ல, அது நம்ம எப்படி படிக்கணும், எந்த மெத்தட்ல படிக்கணும் போது இந்த மாதிரி சில ஆக்டிவிட்டில அவங்க மெடிடேஷன் கூட சேஞ்ச் பண்ணும்போது கொண்டு வர முடியுது. நியூரோ டான்ஸ் அப்படிங்கிறது இப்போ கிட்ஸுக்கு வந்து சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்கேன். அவங்க கொஞ்சம் கொஞ்சம் இப்போ ஒரே நாள் நம்ம நாளைக்கே சேஞ்ச் பண்ண, பட் வந்து ப்ராக்டிஸ் பண்ண சேஞ்சஸ் ஆகுறாங்க. Thank you, ma'am. How do you balance managing 2 tuition centers while maintaining your other professional roles in fitness and coaching, ma'am? எஸ். ஸோ அதான் ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன். இப்போ டியூஷன் அப்படிங்கும்போது கிட்ஸ் ஸ்கூலுக்கு போயிட்டு ஈவினிங் தான் வருவாங்க இல்லையா. ஸோ வந்து ஈவினிங் தான் டியூஷன் ரன் பண்றேன். மார்னிங் இது வந்து நான் ஐ மீன் நான் வந்து லேர்ன் பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் ஒன் கிட்ஸுக்கு தான் மெயினாக பண்ணினேன். பட் அந்த ஜும்பாவும் யோகாவும் பெரியவங்களுக்கு ஆல்சோ வந்து நிறைய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு இல்லையா. யோகா மூலியமா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லைஃப்பை வந்து கொஞ்சம் நல்லாவே பெட்டராக கொண்டு போகிறோம் எந்த ஹெல்த் இஷ்யூ இல்லாமல். அப்போ மார்னிங் வந்து நிறைய ஹவுஸ் ஒய்ஃப்ஸ், ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் நிறைய கிளாஸுக்கு வந்துட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்கு வந்து வீக்கெண்ட் பேச்சஸ் மாதிரி போட்டிருக்கேன். ஏன்னா ஃபுல் டே நம்ம ஹிந்தியில், அதாவது எஜுகேஷன் ஃபர்ஸ்ட் இல்லையா மெயினாக, அதை பார்க்கறதுனால வீக்கெண்ட் பேச்சஸ் வந்து போட்டிருக்கேன். அப்போ வந்து கிட்ஸ் வந்து அதில் வந்துட்டு இருக்கு. அந்த வீக்கெண்ட் பேட்ச்ல பார்த்தீங்கன்னா அந்த வீக்கெண்ட் பேட்ச்ல எல்லாமே மிக்ஸ் ஆகி யோகா தென் ஜும்பாங்க போது உங்களுக்கு போர் அடிக்கும் இல்லையா, ஒரு 2 சாங் ஜும்பா போட்டு அந்த ஃபிட்னஸ் கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் யோகா சிம்பிள் போஸஸ் சொல்லி மெடிடேஷன் சொல்லிட்டு நியூரோ டான்ஸ் ஸ்டெப்ஸ் வந்து சொல்லி கொடுக்குறேன். அந்த நியூரோ வந்து விழும்போது அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி அந்த கிளாஸுக்கு வரைக்கும் என்ஜாய் பண்ணி வந்து அவங்க கத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ அவங்கள பேரண்ட்ஸோட ஃபீட்பேக்குமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பரவாயில்ல. நான் அது போக அவங்களுக்கு சில டிப்ஸ் எல்லாம் கொடுப்பேன், எப்படி படிக்கிறதுக்கு லேர்ன் பண்ண
டிப்ஸ் எல்லாம் குடுப்பேன் நானு. இந்த மாரி பண்ணும்போது வந்து அவங்க கொஞ்சம் கொஞ்சமா சின்ன இத கேன் யூ ப்ளீஸ் ஷோ? ஹலோ. Ma'am? Can you please slide show? Yeah, ma'am, sure, ma'am. ஓகே. ஸோ ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா? ஸோ பிரெயின் தான் வந்து நம்ம பாடி பார்ட்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் இல்லையா? ஸோ நம்ம பிரெயின் வந்து கிட்ஸுக்கு ஜஸ்ட் நான் எனக்கு தெரிஞ்சது வந்து அது ஸ்டடீஸ் பண்ணதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பிரெயினோட நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் டைம் தான். ஸோ இந்த மார்னிங் டைம் வந்து பார்த்தீங்கன்னா, பிரெயின் வந்து 100% ஃபங்ஷன் ஆகுற டைம்னா 4 to 6 தான். ஸோ இப்ப என்னோட கிளாஸுக்கு வரவங்களுக்கு வந்து எந்த மாரி ஃபாலோ பண்ணணும், எப்படி பண்ணணும்னு இந்த ஃபார்மேட் வந்து நான் உங்களுக்கு சொல்லிக் குடுத்துட்டு இருக்கேன். ஸோ மார்னிங் எந்திரிச்சு படிங்க அப்படின்ட்டு. அப்ப மார்னிங் 4 மணிக்கு எந்திரிக்க சொல்றாங்கன்னா, இப்ப நைட் வந்து கொஞ்சம் ஏர்லியே தூங்குறதுக்கு ட்ரை பண்ணணும். நைட் அரவுண்ட் 9:00 தூங்கிட்டோம் அப்படின்னா வந்து மார்னிங் சீக்கிரம் எந்திரிச்சிடலாம். நம்ம பாடியோட தூக்கத்துக்கான டைமே பார்த்தீங்கன்னா, ஒரு அரவுண்ட் 9 to 10 to ஒரு 3:00 வரைக்கும் தான் நம்ம பாடிக்கான தூக்கம். அந்த அளவு நம்ம வந்து தூங்குனாலே நம்ம பாடி எனர்ஜெட்டிக்கா தான் இருக்கும். அரவுண்ட் 4 நம்ம அந்த காலையில பார்த்தீங்கன்னா 4 AM வந்து லைக் பிரம்ம முகூர்த்தம் அப்படின்ட்டு வந்து சொல்லுவோம் அந்த டைம். பிரம்ம முகூர்த்தம்னா வாட் இஸ் மீன் அப்படின்னா நம்ம பிரம்மான்னு சொல்லுவோம். பிரம்மா வந்து பார்த்தீங்கன்னா படைக்கும் கடவுள், உருவாக்குற கடவுள்னு சொல்லுவோம். ஸோ அந்த டைம் வந்து உருவாகிறது, நம்ம வந்து படைக்கிறதுன்னு சொல்லுவோம். அப்ப என்னன்னா, நம்ம ஏதாவது ஒரு லைஃப்ல ஒரு விஷயம் பண்ணணும் செய்யணும்னா, இந்த டைம்ல வந்து நம்ம பண்ணணும் அப்படின்னா, நல்லா சக்சஸ்ஃபுல்லா பெட்டரா வந்து நம்மனால பண்ண முடியும். அப்படிங்காட்டி மார்னிங் வந்து நம்ம பிரெயின் வந்து பார்த்தீங்கன்னா 100% ஒர்க் ஆகுது 4 to 6 அந்த டைம் தான். ஸோ என்னோட கிட்ஸ் வரவங்கள பார்த்தீங்கன்னா, நான் அந்த டைம் தான் எந்திரிக்க சொல்லுவேன். ஜஸ்ட் 1 வீக் வந்து 5:00 எந்திரிங்க. அதுக்கப்புறம் 4:00 எந்திரிங்கன்னா உங்களுக்கு நான் வந்து அப்டேட் குடுத்துட்டு இருக்கேன். தென் ஆஃப்டர் தட் வந்து பார்த்தீங்கன்னா, எகைன் நம்ம வந்து லைஃப் ஃபுல் டே நம்ம பண்ணிட்டு தான் இருக்கோம் டில் நைட் வரைக்கும். தென் அந்த லெஸ் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் இந்த பிரெயின் ஃபங்ஷன் வந்து இவ்ளோ தான் இருக்கும். அப்படிங்கும்போது எப்போ வந்து 100%க்கு அத யூஸ் பண்ணா இன்னும் நம்ம வந்து பெட்டரா வந்து வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த மாரி டைம் வந்து உங்களுக்கு சேஞ்ச் பண்ணி குடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் ஸ்லைட். Can you please change next slide? Yeah, ma'am. ஓகே. ஸோ சன் ரைஸ் ஆகுது இல்லையா? அந்த சன் ரைஸ் ஆகுறதுக்கு ஒரு 1.5 ஹார்ஸ் முன்னாடி வந்து நம்ம வேக்கப் ஆகணும். அதுதான் குட் டைம் டு லேர்ன் எனிதிங். நம்ம ஸ்டடீஸ் ஆகட்டும், எக்ஸ்ட்ரா கோர்சஸ் ஆகட்டும், நாலேஜ் ஆகட்டும், இது வந்து குட் டைம். ஸோ இந்த பிரெயினை ஆக்டிவேட்டிங் பண்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வேக்கப் ஆனதுக்கு அப்புறம் நிறைய வந்து ஃபார்மேட்லாம் இருக்குது. பார்த்தீங்கன்னா வந்து சூப்பர் பிரெயின் யோகா இருக்குது, மெடிடேஷன் பண்ணலாம், பிரீத்திங் பண்ணலாம். இந்த லிஸ்ட் ஆஃப் திங்ஸ் வந்து நான் குடுத்துருக்கேன் பார்த்தீங்களா? ஸோ இந்த டைம் வந்து நம்மளுக்கு நிறைய டைம் இருக்கும்போது நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து என்ன பிளானிங் பண்ணலாம், நம்ம என்ன படிக்கலாம், நிறைய வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த டைம்ல வந்து நம்ம வந்து செட்டப் பண்ணோம் அப்படின்னா, பெர்ஃபெக்ட்டா நம்மளோட எஜுகேஷன் ஆகட்டும், லைஃப் ஆகட்டும் பார்த்தீங்கன்னா, ஒரு பெட்டரா சக்சஸா கொண்டு போறதுக்கான ஒரு வே வந்து நம்மளுக்கு வந்து கிளியரா கிடைக்கும். அதனால மார்னிங் வந்து இங்க கிளாஸுக்கு வர்ற கிட்ஸ வந்துட்டு நான் அந்த மாதிரி ஃபாலோ வந்து பண்ண வைக்கிறேன் நானு. நெக்ஸ்ட். ஓகே. ஸோ இந்த வேர்ல்டுலயே வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான வேர்ட்ஸ் என்ன தெரியுமா? இந்த 2 வேர்டு மெயின் பவர்ஃபுல் வேர்ட். ஓகே. இஃப் யூ டூ எனி ராங் திங்ஸ், ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஒரே வார்த்தை மனசார வந்து ஐ எம் சாரி அப்படின்னு கேட்கணும். எந்த விஷயமா இருந்தாலும். அதுக்கப்புறம் எந்த விஷயம் பண்ணனாலும் தேங்க் யூ காட் அப்படின்னு காடுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஃபார் எனிதிங். இந்த அளவு நம்ம வந்து லைஃப்ல வந்து இந்த ஜெனரேஷன்ல வந்து நம்ம வந்து படிக்கிறோம். இந்த மாதிரி பேரண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணாங்க. இந்த மாதிரி டியூஷன் இருக்குது. இந்த மாதிரி இவ்வளோ தூரம் வந்து இப்போ இதுவே எனக்கு ஒரு தேங்க் யூ காட் பிரபாகரன் சாருக்கு நான் தேங்க்ஸ் சொல்லுவேன். ஏன்னா இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கொடுத்தது எனக்கு. ஸோ மனசார இந்த தேங்க்ஸ் அப்படின்னு வந்து நம்ம ஒருத்தருக்கு சொல்லும் போது அது வந்து காட் நம்மளை பார்த்துக்கிட்டு
பண்ணிட்டே இருப்பாரு. நம்மளுக்கு இன்னும் மேல 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 பெட்டரா இருக்கும். ஸோ இது வந்து எல்லா கிட்ஸுக்குமே வந்து நான் சொல்லுவேன். டியூஷன் வர்றவங்க, தென் இந்த கிளாஸுக்கு வரவங்க எல்லாமே இந்த 2 வேர்ட் வந்து எப்பவுமே யூஸ் பண்ணுங்க அப்படின்ட்டு. மேக்ஸிமம் ஃபர்ஸ்ட் வேர்ட் வந்து யூஸ் பண்றத அவாய்ட் பண்ணிக்கணும். மீன்ஸ் என்னன்னா மிஸ்டேக் பண்ணல சாரி கேட்க மாட்டோம் இல்லையா? நம்ம ஹியூமன்ஸ் கண்டிப்பா பண்ணுவோம். அப்ப என்னது? சே சாரி. இட் வில் சேஞ்ச் உங்க மைண்டவே அது சேஞ்ச் பண்ணும். நெக்ஸ்ட் டைம் நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க்ஸ் பண்ணணும் அப்படின்னா, அவங்க உங்கள ரிமைண்ட் பண்ணிட்டு மைண்ட்லயே வச்சிருப்பாங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி திங்ஸ் அந்த பிரெயின் ஓரியன்டடா வர்றது எல்லாமே நான் கிட்ஸுக்கு வந்து நான் டீச் பண்ணுவேன் நானு. தேங்க் யூ மேம். Thank you, ma'am. Ma'am, it was a fabulous lecture with a great of humor and profound knowledge. Participants, it's your time to ask queries. You can ask queries by unmuting your mic or post the questions in the chat box.